என்னன்னே தெரியல. வீடியோ ரெகுலரா போடணும்னு நெனைக்கும்போது தான் ரெகுலரா போட முடியாம போது. வாரத்துல 2 நாள் கன்டினியூவா போட்டா, பாக்கி இருக்க 4 நாளுமே வீடியோ போட முடியாம தான் போது. 2025 டிசம்பர் 28 ஸ்டார்ட் ஆன ஜுரம் எனக்கு 2026 இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு கன்டினியூ ஆயிட்டே இருந்தது. இந்த இயர் எனக்கு ஸ்டார்ட் ஆனதே உடம்பு முடியாம தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனாலயே என்னமோ தெரியல, ஜான் மந்த் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா உடம்பு முடியாம அடிக்கடி ஆயிட்டே இருக்கு. அதனாலயே என்னால வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, கண்டினியூவா வீடியோ போடவே முடியல. ஆனா இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூவா போடணுன்ற மாதிரி இருக்கேன். ரொம்ப நாளா கிச்சன் வால்ல ஸ்டிக்கர் ஒட்டணும்னு சொல்லி மீஷோல வந்து ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணி 3 மாசம் ஆகுது. ஸ்டிக்கர் ரிசீவ் ஆனதுலாம் 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா நான் தான் ஒட்டாம இவ்வளவு நாள் டிலே பண்ணிட்டேன். பொங்கலுக்கு கிச்சனை கிளீன் பண்ணும் போதே அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இப்பவே ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்காது. நான் தான் கொஞ்சம் அப்படியே கேட்காம சோம்பேறி பட்டுட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு வால்ல ஸ்டிக்கர் ஒட்டிடலான்ட்டு வாலை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து அப்படியே மண்ணு கொட்டிட்டே இருந்துச்சு. சரி ஃபுல்லாவே அப்படியே கிச்சன் சைடே கிளீன் பண்ணிடலான்ட்டு நீங்க ஃபுல்லா கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் கூட ஸ்டிக்கர்லாம் ஈஸியா ஒட்டிடலாம், நம்மளே மேனேஜ் பண்ணிடலாம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனா அதுல கை வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு ஆளோட ஹெல்ப் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நானும் அம்மாவும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு அதுலயும் ஒரு பிரச்சனை, ஸ்டிக்கர் எந்த சைடு ஒட்டுறதுனே தெரியல. ஏன்னா அந்த ஸ்டிக்கரே பின்ட்ரெஸ்ட் வால் பிரிண்ட்ல தான் இருந்துச்சு. ஆனா என்ன அம்மா தான் குழப்பிட்டு இருந்தாங்க, இப்படி ஒட்டணும் அப்படி ஒட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி. நான் தான் இதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் இப்படி ஒட்டியிருந்தேன். வால்ல ஸ்டிக்கர் ஒட்டணும்ன்றது முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கு ஸ்டிக்கர் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுன்ற அந்த ஐடியாவே இல்ல. ஸ்ட்ரெயிட்டா போய் பார்க்கலாம்னு சொல்லி சண்டே மார்க்கெட், பாண்டி மார்க்கெட்லாம் போய் பார்த்தேன். ஸ்ட்ரெயிட்டா பார்த்தது நிறைய ஸ்டிக்கர் நிறைய டிசைன்ஸ்ல இருந்தது. ஆனா 70-80 சென்டிமீட்டர்ல வச்சு 250-350 வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து எங்க ஓட்டுறதுன்னு ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம்னு வந்துட்டேன். மீஷோல ஃபர்ஸ்ட் வால் ஸ்டிக்கர் பார்த்ததே இந்த பிரிண்ட்ல தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை விஸ்லிஸ்ட்ல போட்டு வேற நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தேன். நிறையவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால இதே ஆர்டர் பண்ணிட்டேன். கொஞ்சம் நிறைய தேவைப்படும் சொல்லி 12 ஷீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு ஷீட்டோட சென்டிமீட்டர் 70-77 சென்டிமீட்டர் வருது. நான் வாங்கும் போது 12 ஷீட்ஸ் அரௌண்ட் 550 ரேஞ்ச்ல இருந்தது. இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த பிரைஸ்க்கு இது எவ்வளவு ஒர்த்து. ஆனா இன்னும் கிச்சன் வேலை முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆனா இது பண்ணதுக்கே அன்னைக்கு ரொம்ப டயர்டான மாதிரி இருந்தது. அம்மா வேற இன்னைக்கு இதோட போதும், இன்னும் சமைக்க வேற ஸ்டார்ட் பண்ணல, அப்பா சாப்பிட வந்துருவாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கிச்சனுக்கு இன்னும் ஃபுல்லா ஸ்டிக்கர்ஸ் ஓட்டணும், அதுக்கப்புறம் லைட் எல்லாம் கொஞ்சம் செட் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா தெரியல எந்த அளவுக்கு பண்ணுவேன்றது. பொங்கலுக்கு அப்புறம் பெருசா மழை இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா இன்னும் தெரியல, சாட்டர்டே சண்டே ஃபுல்லா தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு வெளியே போகாத அளவுக்கு. ஆனா மண்டே வந்து சுள்ளுன்னு வெயில் அடிக்குது, மேல போய் துணி காய வைக்க முடியாத அளவுக்கு. லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அம்மாக்கு வீட்டுல மீன் குழம்பு வைக்கலையா, நிறைய டிஷ் பண்ணீங்க, மீன் குழம்பு வைக்கல. ஆனா எனக்கு மண்டே மீன் குழம்பு தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி வீட்டுக்கிட்டே ரெகுலரா கொடுக்குற ஆண்டி ஒருத்தவங்க மீன் எடுத்துட்டு வந்தாங்க. அதுல அவங்களுக்கு பிடிச்ச மீனை வாங்கி எனக்கு மீன் குழம்பு வச்சுட்டாங்க. என்னதான் மீன் வாங்கி மீன் குழம்பு மீன் ஃப்ரை பண்ணாலும் என்னோட ஃபேவரட் எப்பவுமே ப்ரான்ஸ், ஸ்குவிட், கிராப் தான். உங்களுக்கு எப்படி?